23 மே 2024 அன்னைக்கு தியேட்டர்ல ரிலீஸ் ஆக போற தெலுங்கு மூவிஸ் பத்தி பார்க்கலாம். எஸ் இது தமிழ் ரொமான்டிக் கிரைம் காமெடி டிராமா மூவி. ஆறுமுககுமார் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இதுல விஜய் சேதுபதி, ருக்மணி வசந்த், யோகி பாபு, திவ்யா பிள்ளை, பப்ளு பிருத்திவிராஜ், பி.எஸ். அவினாஷ் லீட் ரோல்ல நடிச்சிருக்காங்க. போல்ட் கண்ணன்ற ஒரு வினோதமான ஆளு அவனோட பாஸ்ட்டை மறைச்சு மலேசியாவுக்கு போறாரு. அங்க போயிட்டு ஒரு ஹைஸ்டுக்கு பிளான் பண்றாரு. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்றதா இந்த ஃபிலிமோட ஸ்டோரி. இந்த படத்தை தெலுங்குல டப் பண்ணி ரிலீஸ் பண்றாங்க. அடுத்ததா லில்லு அண்ட் ஸ்டிச். இது ஒரு சைஃபை காமெடி டிராமா ஃபேமிலி மூவி. லில்லுன்ற ஒரு பொண்ணு சின்ன வயசுல இருந்து ரொம்ப லோன்லியா ஃபீல் பண்றனால அவளுக்கு ஒரு டாக் லைக் ஏலியனை அடாப்ட் பண்ணி கொடுக்குறாங்க. அதோட பேர் தான் ஸ்டிச். இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்றதா இந்த ஃபிலிமோட ஸ்டோரி. அடுத்ததா கேசரி சாப்டர் 2. இது ஒரு ஹிந்தி லாங்குவேஜ் பொலிட்டிக்கல் கோர்ட் ரூம் டிராமா மூவி. கரண் சிங் தியாகி இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருக்காரு. இதுல அக்ஷய்குமார், மாதவன், அனன்யா பாண்டே, ரெஜினா கிரசன்ரா, சைமன் பால்செடே, அமித் சயல், மசாபா குப்தா லீட் ரோல்ல நடிச்சிருக்காங்க. 2019 ரிலீஸ் ஆன கேசரி ஃபிலிமோட ஸ்பிரிச்சுவல் சீக்வல் தான் இந்த மூவி. இந்த டைம் ஜாலியன்வாலா பாக் அப்புறமா கோர்ட்ல நடந்த சம்பவத்தை பத்தி பேசியிருக்காங்க. பிரிட்டிஷ் இந்தியாவை ரூல் பண்ண டைம்ல இந்தியா ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் எப்படி இண்டிபெண்டன்ஸ்க்காக போராடினாங்க, அப்ப என்னெல்லாம் நடந்துச்சுன்றதா இந்த ஃபிலிமோட ஸ்டோரி. இந்த படத்தை தெலுங்குல டப் பண்ணி ரிலீஸ் பண்றாங்க. அடுத்ததா வீரராஜு 1991. இது ஒரு ஆக்ஷன் டிராமா ஃபிலிம். நெக்ஸ்ட் வைபவம். இது ஒரு காமெடி டிராமா மூவி. அடுத்ததா ஒக்க பிருந்தாவனம். இது ஒரு அட்வென்ச்சர் டிராமா ஃபிலிம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.